பாத்தியா முத்து வீட்டுல பார்த்தோம் எப்படி சமாளிச்சு வந்தா பாத்தியா? நீயும் இருக்கிய பயந்து போன. அவன் வீட்டுல அவன் தண்ணி மட்டும் இட்டு வந்தான். ஏல அவன் தண்ணி மட்டும் இட்டு வந்தான்? அவன் கருப்பட்டி இட்டு வந்திருக்கான், தண்ணி இட்டு வந்திருக்கான், அவன் நம்மள சேர்த்து இட்டு வந்திருக்கான். அவனுக்கு தான் நம்ம சக்கரை பொங்கல் நிறைய கொடுக்கணும். ஏல நான் தான் அரிசி இட்டு வந்திருக்கேன். அரிசி யார் இட்டு வராவளோ அவளுக்கு தான் சக்கரை பொங்கல் நிறையா. அஸ்கு புஸ்கு அப்படி பார்க்க போனா சட்டி நான் தான் இட்டு வந்திருக்கேன். சட்டி இல்லாம சக்கரை பொங்கல் செய்ய முடியுமா? அதனால சட்டி இட்டு வந்த ஆளுக்கு தான் மிச்சம் இருக்கிற சக்கரை பொங்கல் எல்லாம். நீங்க எவ்வளவு நாளும் சாப்பிடுங்க, ஆனா மிச்சம் சட்டியில இருக்கிற சக்கரை பொங்கல்லாம் எனக்கு தான். ஏல அரிசி இல்லாம நீ சக்கரை பொங்கல் செய்ய முடியுமா? அரிசி நான் தானே இட்டு வந்தேன், அப்ப நீ எனக்கு தான் நிறைய தரணும். ஏல தண்ணி இல்லாம யாராவது சக்கரை பொங்கல் செய்ய முடியுமால? நான் தாமல தண்ணியும் கருப்பட்டியும் இட்டு வந்திருக்கேன். இது ரெண்டும் இல்லைன்னா எப்படில செய்விய? ஏல யாருக்கு அதிகமா வேணும்னு சொல்லி அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நம்ம சக்கரை பொங்கல் செய்யலாம். சுரேஷ் நான் சட்டி வச்சிருக்கேன், முத்து தண்ணி வச்சிருக்கான், நீ போய் வரவு குறைக்கிட்டு வா. இல்ல ஏம்ல என்ன மட்டும் சொல்லுதிய, நீங்க வாங்க. ஏல நாங்க சட்டியும் சொம்பையும் வச்சிருக்கோம்ல, இதை கீழே வச்சா கொட்டிரும். நீ போய் எடுத்துட்டு வா, அடுப்பை ரெடி பண்ணு. நான் அடுப்புக்கு பழம் நோண்டுறேன்.